ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி தோசைக்கு செம்மையான சைட் டிஷ் வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே வடைகறி வெளியேவா வாங்கிப்போம், வீட்டில் செய்ய மாட்டோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேனில் ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஆனியன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசித்து பொடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவு அந்த இது நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான வடைகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெளியே வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்த்தியும் கூட, நம்ம டேஸ்ட்டும் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.